ஈரானுக்குள்ள வன்முறையை உண்டாக்கக்கூடியவர்களை கண்ட்ரோல் பண்ணுகிற பல பேரையும் கைது பண்ணுகிற வேலைகளை ஈரானுடைய ஃபோர்ஸஸ் செஞ்சு வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸில் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுரையினுடைய அரபு மொழிபெயர்ப்பை இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த கட்டுரையை நியூயார்க் டைம்ஸில் எழுதியிருக்கக்கூடியவர் அமெரிக்காவினுடைய இராணுவம் தொடர்பான, அதே நேரத்தில் அமெரிக்க அரசு தொடர்பான நிபுணத்துவம் பெற்ற ஒரு ஆய்வாளராக இருக்கிறார். அதனால தான் நியூயார்க் டைம்ஸ் அந்த கட்டுரையை பிரசுரிச்சிருக்கிறாங்க. அதே கட்டுரையை அல் ஜசீரா அரபுல இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஈரானில் ட்ரம்ப் 3 விவகாரங்களை எதிர்கொள்ள இருக்கிறார். இந்த 3 விவகாரங்களில் 3மே ட்ரம்புக்கு கசப்பாக இருக்க போகிறது என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய சாராம்சமாக இருக்கு. தலைப்பை அப்படி தான் போட்டிருக்கிறாங்க. ஈரானில் 3 விஷயத்தை 3 முறையில் ஈரானை எதிர்கொள்றதுக்கு ட்ரம்ப் ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த 3 முறையுமே ட்ரம்புக்கு கண்டிப்பாக கசப்பாக முடியும் என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அதில் முதலாவதாக புவிசார், அதாவது இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஆய்வாளர் பாபி கோஷ் எழுதக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஈரானில் அதிகரித்து வரக்கூடிய இந்த போராட்டங்களை கையாளுகிற விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருண்ட பக்கம் அவருக்கு முன்னாடி இருக்குது. அதே நேரத்தில் அவருக்கு நல்லதோ அல்லது சாதாரணமாகவோ கடந்து போகிற எந்த தேர்வுகளும் அவருக்கு முன்னால் இல்லை என்று சொல்லிட்டு அதை விவரித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஏர்ஃபோர்ஸ் 1ல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது ஈரான் தொடர்பாக அமெரிக்கா ரொம்ப தயார் நிலையில் இருக்குது, எந்த நேரத்திலையும் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், தீர்க்கமாக பதிலளிப்போம், அவங்களுக்கு போராட்டக்காரர்கள் மேலே வன்முறையை பிரயோகிச்சாங்கன்னு சொன்னால் ஈரான் மேலே தாக்கு நடத்துவோம்னு சொல்கிறாரு என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய இந்த ஆய்வாளர் நியூயார்க் டைம்ஸில் மேலதிகமாக தொடர்பாக அந்த 3 விருப்பங்களை பற்றி சொல்லும்போது, டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் இதுவரை ஈரான் விஷயத்தில் அவர் எடுத்த முடிவுகளை விட மிக மிக கடுமையானதாகவும் கசப்பானதாகவும் தான் இருக்க போகிறது என்கிறார். முதலாவதாக ஒரு குறியீட்டு தாக்குதலை ஈரான் மேலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாரு. குறியீட்டு தாக்குதல்னா என்னன்னா, போகிற போக்கில் நாங்கள் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டு போகிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு குறியீட்டு தாக்குதலை இப்போ ஈரான் உதய் போர்ட் மேலே நடத்தினாங்கல்ல, ஈரான் மேலே அமெரிக்கா அணு நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்தினதோடு ஈரான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் கத்தருடைய அமெரிக்காவின் உதய் போர்ட் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. இதற்கு குறியீட்டு தாக்குதல்னு சொல்லுவாங்க. ஏன் அது சொல்லுவாங்கன்னு கேட்டால், எங்களால் முடியுங்கிறத காட்டுறது. அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை அவர்கள் நடத்தக்கூடும். அதே நேரத்தில் இந்த மாதிரி தாக்குதல் நடத்துகிற நேரத்தில் ஈரானுடைய புரட்சிகர காவல் பிரிவு IRGC-னுடைய இராணுவ தளங்களை கூட அமெரிக்கா ஈரான் மேலே இலக்கு வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.